ஹலோ, ஹாய், ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய தோட்டமா அப்படின்ற மாதிரி. யாரெல்லாம் வந்து வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி வீட்டுக்குள்ளே கார்டன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து இது வந்து இந்த வீக்கில் எடுத்த வீடியோஸு. ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஒரு காய் நம்மளுக்கு கிடச்சிச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுங்க. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு. நம்ம வீடு கட்டுறது வந்து கட்டலாம். பட் ஆனால் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கார்டனுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட்டுனீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், நம்மளுக்கும் காய் வரும். காயும் நம்ம வந்து ஆர்கானிக்காக வந்து நம்மளோட பசங்களுக்கு நம்மளுக்கு வந்து தேவையான காயும் பறிச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் என்னோடய வீடு வந்து நான் வந்து செட் பண்ணி கட்டியிருக்கிறேன். ஸோ நான் இனிமேல் உள்ள காலத்தில் வந்து நம்ம ஆர்கானிக்காக வந்து இந்த ஃபுட்டும் சாப்பிடுவோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பயங்கர வந்து கலப்படம் இல்லாத எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது கலப்படமா அது கலப்படமான்றது நம்மளால் வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு செடியை வளர்த்து அது வந்து காய் பறிக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு கார்டனில். டெய்லி என்னோடய கார்டனில் வந்து கண்டிப்பாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம என்ன தான் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம்னா அது அவ்வளோதான், பூச்சி அது இதுன்னு அரிச்சிருவானுங்க. ஸோ சில்லி வந்து விதைக்கி விட்டுருந்தோம். அது வந்து நாற்று வந்துருச்சு. அந்த நாற்றை எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து கார்டனில் கொஞ்சம் காயெல்லாம் அங்கங்கே இருந்தானுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறம் வந்து டெரஸில் வந்து கொஞ்சம் காய் இருந்தானுங்க. டெரஸ்லேயும் கார்டன் இருக்கலாம், அதையும் வந்து தனியாக செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடு கட்டும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டிசைன் பண்ணி கட்டுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட்டுங்க. கார்டனுக்குன்னு வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு ரூம் வேணும், அந்த ரூம் இந்த ரூம் வந்து அலோகேட் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து கார்டனுக்கும் வந்து ஸ்பேஸ் விடணுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. டெரஸில் வந்து கொஞ்சம் லாங் பீன்ஸும் செர்ரி டொமேட்டோவும் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் இருந்தாங்க. ஒரு குட்டி குட்டியாக வந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம டெரஸுக்கு போனோம்னா அந்த குட்டி டொமேட்டோ எடுத்து வாயில் போட்டுக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ அவனே எடுத்துகிட்டு கோழி அவரை அவனும் இருந்தான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ தாங்க இதுதான் என்னோடய வீட்டுக்கு உள்ளறையே வந்து கார்டனு. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வச்சுருக்குறேன். அவ்வளோ காய் அவ்வளோ ஒரு இது கொடுத்துருச்சு. இதோட வந்து செகண்ட் டைம் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். போன இயரில் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹார்வெஸ்டிங் தந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து 2வது தடவை நல்ல வந்து ஒரு 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 ஈவினிங் டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்டனை வந்து வீட்டுக்குள்ளே அமைச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வீடு இங்கே இருக்குது. இது ஒரு 2-3 அடி விட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஐடியா. இது இன்னமும் நல்ல அதாவது இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் வீடு கட்டுனா எப்படி ஒரு கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு 4-5 அடிக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைவ் டிசைன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீங்கள் என்ன காய் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டினதுனால நம்மளுக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கொஞ்சம் செடி கொடுப்பாங்கள்ல, அந்த ரோஸ் செடி வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ அவனை திரும்ப பிக் பண்ணிவிட்டு கொண்டு வர முடியல. ஸோ அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருப்பான். இது வந்து காஸ்மோஸ் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் அவனே வளர்ந்தது. இந்த வெண்டைக்காய் செடி வந்து நான் வச்சு விட்டேன். எங்கேயோ வச்சேன். ஆனால் வாட்டர் அடித்து அவன் வந்து அப்படியே ஒதுங்கி வந்து இந்த பக்கம் வந்துட்டான். அதனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 வெண்டைக்காய் செடி இருக்கிறாங்க இந்த ரோஸுக்கு இடையில. இந்த ஏரியா ஃபுல்லாமே ரோஸுக்கான இடம். ஒரு 3 வகையான ரோஸ் செடி இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஒரு காஸ்மோஸ் அது வந்து இங்கே இருக்குது. நல்லா மொட்டு வச்சு நிறைய பூ கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கே கிஃப்ட் வந்த ரோஸ் செடிங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய வீடு ஃபினிஷ் பண்ணி. அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பூ வந்து வச்சிட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் வச்சது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் பிடுங்கி போட முடியாது இல்லையா? வந்தவொடனே நான் எப்போயுமே பிடுங்கியே போட மாட்டேன். அது பச்சை பசேன்னு இருக்கவொடனே கண்டிப்பாக கையில் தொடவே மாட்டேன். ஸோ அந்த இந்த இடத்துல சில்லி வேறு வந்திருந்தாங்க. சரி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த இடத்துல 2 சில்லி செடிங்க இருக்காங்க. ஒரு கொத்தவரங்காவும் இருக்கிறான். சரி அவனு வந்து சில்லி வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 சில்லி வந்திருந்தாங்க. அதை பிடுங்கிட்டேன். பட் அந்தளவுக்கு காய் தரல. அப்புறம் வந்து 2 கத்திரிக்காய் செடிங்க வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து என்னோடய ஃபேஸ் 1. அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டுக்குள்ளறையே வந்து இந்த கார்டன் வச்சுருக்கோம். ஒரு 4-5 வெண்டைக்காய் செடி இருக்கிறானுங்க.
நினச்சி பாருங்கள், ஒரு 4, 5 வெண்டைக்காய் செடி, 4, 5 கத்திரிக்காய் செடி, ஒரு சில்லி செடி, ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு கரி லீஃபு, மின்ட்டு. ஸோ வந்து வீட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு தேவையானது இது மட்டும் இருந்தாவே வேறு என்ன வேணும்? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டும்போது இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. வாட்ரு ஃப்ளோவும் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து நம்மளோட வீடை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது சைடில் இருக்கிறதுனால அந்த வாட்ரு கனெக்ஷன் ரெயின் வாட்டர் வந்தாலும் அது ஃப்ளோ ஆகி கீழே அவுட்லெட்டில் வெளியில் போயிடும். ஸோ அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம டெரஸில் தான் வந்து டிசைன் பண்ணி கட்டணும்னு அப்படின்னு டெரஸ் மொட்டை மாடியில் தோட்டம் போடணும் அப்படின்ற ஒரு நீடும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டாவே நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் செங்கல் கொஞ்சம் மேலே வச்சுருந்தோம்னா வாட்ரு வந்து இன்னும் வந்து நிறையா உள்ளே வராமல் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டோம். மற்றபடி வந்து ஓகே. ஒரு 4 வெண்டைக்காய் செடி, இதுலேயே வந்து 2 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒன்று வந்து குட்டை வெண்டை, இன்னொன்று வந்து ரொம்ப யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்களே, வெள்ளை வெண்டை. ஸோ அந்த வெண்டைக்காய் 2மே இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டைக்காய் இருக்கிறோம். நான் வந்து மெயினாக வந்து இதில் வந்து போன டைமில் வந்து செர்ரி டொமேட்டோஸ் போட்டிருந்தோம், அப்புறம் லாங் பீன்ஸ் போட்டிருந்தோம். இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ஒர்க் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீப்பர் கொடி போகுது இல்லையா, அந்த இதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் மட்டும் இங்கேருந்து அங்கே செட் பண்ணி விடணும். ஸோ அது இருந்துச்சுன்னா நல்லா நான் வந்து கொடிக்காயும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன். இப்போதைக்கு வந்து பாவக்காய் செடி, அதாவது பாவக்காயின்னு இருக்குது இல்லையா, அந்த பாவக்காய் செடி இந்த இதில் வந்துட்டுருந்தான். நான் அது என்ன மட்டும் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள், கீழேருந்து கொடி போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. நான் அந்த காம்பவுண்ட் வால்லே என்ன பண்ணி விட்டுட்டேன்னா, அந்த ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு விட்டு அவனை அப்படியே மேலே ஏற்றி அப்படியே கொண்டு போயிட்டேன். அவன் வந்து இந்த ஆடி காற்றுல கூட கீழே விழுகாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு பார்க்கவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. அது என்னவோ தெரியல, அவன் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறான். அப்படியே ஏதோ கூடார மாதிரி அப்படியே அழகாக வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறான். சரி வாங்கலான்னு சொல்லி இது வரைக்கும் எப்படியும் ஒரு 30 காய்கிட்ட எனக்கு கொடுத்துருப்பான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இப்போ நிறைய பூ வச்சிட்ருக்கா. அந்த பூவெல்லாம் வந்தோடனே நிறைய காய் வருவான்னு நினைக்கிறேன். அந்த காய் இருக்கிறதே தெரிய மாட்டுதுங்க, அப்படி குட்டி குட்டியாக இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாகல்காயின்னு சொல்லுவாங்களே, பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்கள், இருக்கிறதே தெரியல பாருங்கள். ஸோ அவங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 செடிக்கிட்ட வர கூட வைக்கலாங்க, அவ்வளோ ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வீடு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக கட்டுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு கறி லீஃபோ, ஒரு புதினா, நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். டக்குன்னு வீட்டில் இல்லைன்னா சில்லி இந்த மாதிரி வந்து எடுத்து அப்படியே அந்த பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுக்கிறது. கறி லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த பார்ட்டு ஃபுல்லாமே கொத்தவரங்காய் எல்லாம் எத்தனை இருக்கிறாங்க பாருங்கள். 4, 5 கொத்தவரங்காய் செடி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பொமக்ரானேட்டுங்க, ஒரு பழமரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இவனை வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து நான் வைக்கவே இல்லை, அவனாக வளர்ந்த மரம். ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கான், பூ வச்சிட்ருக்கான். எல்லா இடத்துலையும் பூ வச்சு இதோட நிறைய பூ வச்சு கீழே விழுந்துட்டான். அது என்னென்னு தெரியலை, இன்னும் காய் வரலை, வெயிட்டிங்கில் இருக்கிறேன். எவ்வளோ பெருசாகிட்டாங்க பாருங்கள். இந்த ப்ளேஸ்லேயே பாருங்கள். இன்னும் வீடுக்கு இடம் விடலான்னு தான் ஆசை. பட் ஆனால் வந்து சரி இதுக்கு மேலே விட்டோம்னா ரூம் ரொம்ப சின்னதாயிருமே அப்படின்றக்கா விட்டாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாமே கீரை, புதினா, அப்புறம் புளிச்சக்கீரை, சில்லியோட நாற்று வந்து விட்டுருக்குறேன். நாற்று விட்டதுனால அதெல்லாம் எடுத்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். இதுக்குள்ளேயே ஒரு முருங்கைக்கீரை செடியும் வச்சுருக்கிறேன், ஒரு லெமனும் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த லெமன் செடியெல்லாம் நான் வைக்கவே இல்லை, அதுவே வந்துருச்சு. சரி அவனை பிடுங்கி போட வேடா அப்படின்னு விட்டாச்சு. இதில் நிறைய நாற்று, மிளகா நாற்று, சில்லி நாற்று தான் வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக ஒன்றா எடுத்து கொண்டு போய் தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். பார்க்குறக்கு அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த எண்டு வரைக்கும் இருப்பாங்கங்க. இங்கேயும் வந்து முருங்கைக்கீரை செடி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து லெமன் பாருங்கள், வரவே மாட்டேங்கிறான், வர்றான், அப்புறம் பூச்சி கடிக்கிறான். இங்கேயும் ஒரு கருவேப்பிலை செடி இருக்கான் லாஸ்ட்டில். அந்த பக்கம் சிலிண்டர் இருப்பான். அதை டர்ன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேன், அந்த பக்கம் என்ன வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க நம்ம வந்து நம்மளுக்கு வந்து க்ரோ பேக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அழகாக இந்த மாதிரி செட் பண்ணி விட்டோம்னா நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பு வராது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.